சற்றுமுன் வெளியான தகவல், பெண்களுக்கு ரூபாய் 5,00,000 கடன் வழங்கப்படுகிறது. அது யார் யாருக்கு சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அரசின் இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 5,00,000 ரூபாய் வரை கடன் கிடைக்கிறது. அதை வாங்குவதற்கான செயல்முறை நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் வளர்ச்சியும் முக்கியம். பெண்களை ரீதியிலாக பலப்படுத்த வேண்டியது அவசியம். அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளும் கடனுதவிகளும் முக்கியம். அதற்காக நிறைய திட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும், பொருளாதார மற்றும் சமூக மட்டத்தில் அவர்களை மேம்படுத்தவும் மத்திய அரசு பல சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பெண்களுக்கான வளர்ச்சி திட்டங்களில் லக்பதி நிதி யோஜனா மிக முக்கியமான ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் பெண்களை சுய தொழில் நோக்கி முன்னேற செய்ய அரசு விரும்புகிறது. அது மட்டும் இல்லாமல் லக்பதி நிதி திட்டத்தின் கீழ் திறன் பெண்களுக்கு திறன் பயிற்சியும் வழங்கப்படுகிறது. லக்பதி நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்கள் தங்கள் சொந்த தொழிலை தொடங்க ரூபாய் 1,00,000 முதல் 5,00,000 வரை கடன் வழங்கப்படுகிறது. பெண்களுக்காகவே நடக்கப்படும் இந்த திட்டம் மிகவும் பிரபலமாகி வருகிறது. லக்பதி நிதி திட்டத்தில் இணைந்து பயன்பெற விரும்பினால் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கும் செயல்முறை மிகவும் எளிதானது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முதலில் நீங்கள் ஒரு சுய உதவி குழுவில் சேர வேண்டும். அதன் பிறகு பெண்கள் தங்கள் வணிக திட்டத்தை உருவாக்க வேண்டும். வணிக திட்டத்தை உருவாக்கிய பிறகு அந்த அறிக்கை சுய உதவி குழுவால் அரசுக்கு அனுப்பப்படும். அதன் பிறகு அரசு அதிகாரிகள் இந்த வணிக திட்டத்தை மதிப்பாய்வு செய்வார்கள். மதிப்பாய்வுக்கு பிறகு திட்டத்தின் கீழ் ரூபாய் 5,00,000 வரை கடன் வழங்கப்படும். லக்பதி நிதி யோஜனா திட்டத்தில் நன்மைகளை பெற விரும்பினால் உங்களிடம் சில ஆவணங்கள் இருக்க வேண்டும். ஆதார் அட்டை, பேன் அட்டை, வருமான சான்று, வங்கி பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும். இது பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான ஒரு சிறந்த திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் நிறைய பெண்கள் இணைந்து பயன்பெற்று வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் குறையும் தங்கம் விலை, அதாவது இந்தியாவில் தங்கம் இறக்குமதி கிட்டத்தட்ட 200% அதிகரித்துள்ளது. எனினும் வெள்ளி இறக்குமதி சரிவை சந்தித்துள்ளது. இந்தியாவில் தங்கத்துக்கான தேவை எப்போதுமே அதிகமாக இருக்கும். தங்கம் விலை ஒரு புறம் உயர்ந்து கொண்டே சென்றாலும் மறுபுறம் தங்கம் விற்பனையும் அதிகரித்து வருகிறது. தங்கம் விலையில் ஏற்பட்ட சமீபத்திய உயர்வு காரணமாக இந்தியாவின் தங்க இறக்குமதி 2025 மார்ச் மாதத்தில் 192.13% அதிகரித்து $4.47 பில்லியன் உள்ளது. மத்திய வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியா 2024 ஜனவரி மாதத்தில் $1.53 பில்லியன் மதிப்புள்ள தங்கத்தை இறக்குமதி செய்துள்ளது. 2024 முதல் 2025 நிதியாண்டில் நம் நாட்டின் மொத்த தங்கம் இறக்குமதி 27.27% அதிகரித்து $58 பில்லியன் உள்ளது. இருப்பினும் 2023 முதல் 2024 நிதியாண்டில் இது $45.54 பில்லியன் இருந்தது. ஏப்ரல் 17ஆம் தேதியன்று டெல்லியில்
தங்கத்தின் விலை ரூபாய் 75.33 அதிகரித்து 10 கிராமுக்கு ரூபாய் 10,378.6 என்ற சாதனை அளவை எட்டியது. தங்கம் இறக்குமதி அதிகரித்திருந்தாலும் வெள்ளி இறக்குமதியில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவின் வெள்ளி இறக்குமதி 85.4% குறைந்து $119.3 மில்லியன் உள்ளது. இது 2024 முதல் 2025 ஆண்டில் ஆண்டுக்கு ஆண்டு 11.24% குறைந்து $4.82 பில்லியன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கம் இறக்குமதியில் சுவிட்சர்லாந்து மிகப்பெரிய ஆதாரமாக உள்ளது. இந்தியாவின் மொத்த தங்கம் இறக்குமதியில் சுமார் 40% பங்களிப்பை சுவிட்சர்லாந்து கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 16% மேல் மற்றும் தென்னாப்பிரிக்கா சுமார் 10% ஆகிய நாடுகள் உள்ளன. நாட்டின் மொத்த இறக்குமதியில் தங்கம் 8% இருக்கிறது. இறக்குமதி அளவை பொறுத்தவரை தங்கம் இறக்குமதி 2023 முதல் 2024 ஆண்டில் $795.32 பில்லியனிலிருந்து 2024 முதல் 2025 ஆண்டில் $757.15 குறைந்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் தங்கம் இறக்குமதி சுமார் 62% குறைந்திருந்தாலும் ஜனவரி மாதத்தில் 40.8%, 2024 டிசம்பர் மாதத்தில் 55.39% அதிகரித்துள்ளது. தங்கம் இறக்குமதியில் ஏற்பட்ட திடீர் உயர்வு காரணமாக மார்ச் மாதத்தில் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை $21.54 பில்லியன் அதிகரித்துள்ளது. இது 2023 முதல் 2024 நிதியாண்டில் அதிகபட்ச உச்சமாக $282.82 பில்லியன் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவுக்கு பிறகு உலகின் 2வது பெரிய தங்கம் நுகர்வோராக இந்தியா உள்ளது. இந்தியாவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் தங்கம் முக்கியமாக நகை துறையின் தேவையை பூர்த்தி செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.